சொந்த ஊருக்கு வந்தாச்சுங்க. அதுவும் நம்ப வாழ்ந்த வீடு, குட்டி பசங்கள்ல நம்ம இந்த வீட்லலாம் திரிஞ்சுட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது, அது வந்து தனி ஸ்பெஷல் தானே. ரொம்ப நாளா வந்துட்டு அண்ணா வீடு கட்டியிருந்தான். அதனால நாங்க அங்க தான் இருந்தோம். சரி ஓகே இப்போ வந்து கீழ வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ண வேண்டியது இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு 2, 3 வருஷம் 4, 5 வருஷமே இருக்கும். சொல்லப்போனா இந்த வீட்டுக்கு நாங்க வந்து அப்பப்போ வருவோம். அந்த அளவுக்கு ஸ்டே பண்ணுறதுலாம் கிடையாது. சரி ஓகே இனிமேட்டு இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணோம். எங்க தம்பியும் சித்தப்பாவும் தான் வந்துட்டு பெயிண்ட் அடிச்சாங்க. எங்க தம்பி ஃபுல்லாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். இது பார்க்கறதுக்கு வந்து குட்டி தான். ஆனா இதில வந்து நெறைய மெமரீஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி தான் எல்லாத்துக்குமே அவங்க பொறந்து வளர்ந்த வீடுனாவே தனி ஸ்பெஷல் தானே. அந்த மாதிரி இந்த வீடுக்கு இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு நாளைக்கு சாமி கும்பிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. ஓகே இளநீ வந்துட்டு எங்க மரத்திலேயே இருந்தது. ஊருக்கு வந்தா தான் இது எல்லாமே கிடைக்கும். அதுவும் நம்ப வந்துட்டு இந்த இளநீ பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி மரம். நல்லா கை கெட்டுற தூரத்தில தான் இருக்கும். கரை மேல இருந்து பிச்சா. அதனால சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 இளநீ போதுன்ற அளவுக்கு மரத்து மேலேயே ஏறி இருந்திருக்கலாம். இருந்தாலும் கை கெட்டுற அளவுக்கே இருக்கேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தேன். அந்த சைடு இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு எட்டாது. அதனால இந்த கொலையிலேருந்தே பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 3 இளநீ மட்டும் பிச்சாச்சு. பிச்சுட்டு அப்படியே குடிச்சிட்டு அடுத்தது வேலையை பார்க்க வேண்டியது தான். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி தான் போச்சு.